ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் டிசைனிங் வீடியோ கிடையாதுங்க. மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 7 ட்ரே இருக்கிற மாதிரி இருக்கிற ட்ராயரில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. எல்லாம் நிறைய களைச்சி போட்டு வச்சுட்டேன். அதனால் சரி அது க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கிறேன். சரி அப்படியே உங்களுக்கும் வந்து வீடியோ எடுத்து காமிச்சிட்டா நீங்களும் வந்து இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் நிறைய வீடியோ வந்து சர்ச் பண்ணிக்கிறேன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு எந்த வீடியோவும் வந்து கிடைக்கல. அதனால் நானாக எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஐடியா ஓகேவா இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நான் இப்படி கிடக்குது. இதை தான் வந்து நம்ம நீட்டாக வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளே. இது பார்த்தீங்கன்னா மிரர் வந்து அந்த ஃபைபர் மிரர் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இது கொஞ்சம் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இப்போ ஒன்று புதுசாக வந்திருக்கு. அது கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறேன். அது எல்லாமே ஜர்தோசி பீட்ஸுன்னு எது எங்கே கிடக்குன்னே தெரியல. இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்குவேன். அந்த ட்ரே மாதிரி எடுத்துக்குவேன். அதில் வந்து அந்த ப்ளவுஸுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அதெல்லாம் எடுத்து அந்த ட்ரேயில் வச்சுட்டு நான் ப்ளவுஸுக்கு பக்கத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது வச்சுக்குவேன். மறுபடியும் திருப்பி அதோட பழைய பிளேஸுக்கு கொண்டு நம்ம நீட்டாக மறுபடியும் திருப்பி வைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட பாக்ஸ் வந்து நீட்டாகவே எப்பவும் இருக்கும். ஆனால் நான் தொடர்ந்து 2-3 ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறேன்னா 2-3 ப்ளவுஸோட திங்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்துடும். அது கொண்டு வைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நான் அப்படியே விட்டுருவேன். சரி, இப்போ அதையும் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நிறையா தூசியும் வந்துருச்சு. ஸோ அது எல்லாமே சேர க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எதில் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கீழே வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கோட சில்க் த்ரெட் ஜுவல்லரியும் பண்ணுவேன். அதனால் அது கொஞ்சம் மெட்டீரியல்ஸும் வந்து இதுதான். அதுக்கப்புறம் இந்த கார்பன் ஷீட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரேசிங் ஷீட் ரெண்டையும் வந்து இது ஏதோ ட்ரெஸ்ஸுக்கு வந்து கவருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த ஹேங்கிங்கோடு இருந்தது, அதனால் அதுக்குள்ளே போட்டு மடித்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து திங்ஸ் எல்லாம் எது எங்கே இருக்குது என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதெல்லாம் எடுத்து ஒன்றா கீழே போட்டுட்டு ட்ரேயெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ட்ரேக்குள்ளெல்லாம் நீட்டாக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த டிவைடட் இருக்கிற பாக்ஸில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்தெந்த ஸ்டோன்ஸ் வந்து இருக்குதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து மிக்ஸும் ஆகாது. ஆனால் இதில் உள்ள பார்த்திங்கன்னா இந்த டிவைட் வந்து செப்பரேட் பண்ண முடியாது. இது அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான். அதுதான் வந்து பீட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா 2-3 ப்ளவுஸோட திங்ஸ் சேர இருக்குது. அதெல்லாம் முதல்ல தனித்தனியாக பிரித்து தான் வைக்கணும். அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் பார்ட் வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து வேறு ஒரு சேரீயோட ப்ளவுஸ் பார்ட்டு தான். அது நான் எதுக்கு வச்சுருக்கிறேன்னா ஃப்ரேமில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வந்து வச்சுருக்கிறேன். இது என்ன பேப்பரு என்ன கிளாத்து எல்லாமே தெரியல, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீடில்லாம் இருக்குது. நீடிலு மார்க்கரு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிளேட் டெக்கரேஷனோட திங்ஸ் தான். பிளேட் டெக்கரேஷனுக்கு முக்கியமான இந்த டால் மட்டும், அதுக்கப்புறம் குட்டி ஃப்ளவர் மட்டும் இதில் வச்சுருக்கிறேன். இது தனியாக பிளேட்டு அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா திங்ஸு அதெல்லாம் வந்து பெரிய பாக்ஸில் கூட தனியாக வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் டால் அப்படிங்கிறனால இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் டெய்லரிங்கும் பண்ணுவேன். அதுக்கான திங்ஸு இன்னொரு பக்கத்து பாக்ஸில் இருக்கிறது. என்னோடய ஏரியா பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தாராபுரங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிளேட் டெக்கரேஷன் ஒர்க்கு, ஆரி ஒர்க்கு, மெஹந்தி ஒர்க்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன்கள் இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நீட்டாக வந்து எல்லாம் பண்ணி தரேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ திங்ஸ் வந்து அப்படியே கிடக்குது.
இது எல்லாத்தையும் கீழே ஒன்றா போட்டுட்டு பாக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ திங்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கீழே கொட்டிட்டேன். பீட்ஸ் எல்லாம் எதுவும் கலக்கலைங்க. அது பாக்ஸெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் எந்தெந்த பாக்ஸில் எது போட்டு வைக்கலான்னு பார்த்து எல்லாத்தையும் தனித்தனியாக வைக்கணும். இப்போ 7 பாக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 5 பாக்ஸில் வந்து ஆரி மெட்டீரியல் வந்து வைக்க போகிறோம். மீதி 2 பாக்ஸில் வந்து ஒன்றில் வந்து டெய்லரிங் மெட்டீரியலும் இன்னொன்றில் பிளேட் டெக்கரேஷன் மெட்டீரியல் அது அப்படியே தான் இருக்க போகுது. மீதிக்கு இந்த 5 பாக்ஸில் மட்டும் நாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம அந்த மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது இருக்குது. அப்போ தான் அது கொஞ்சம் லைஃபும் வரும். நம்ம வாங்கி வச்சு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாமல் விட்டாலும் வேஸ்ட்டாக போயிடும். ஒர்க் பண்ணாமையே அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். இப்போ சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இது மாதிரி வந்து நல்லா டைட்டாக எல்லாம் சுற்றிட்டு ஒரு செல்லோ டேப் வந்து மேலே போட்டிங்கன்னா அது வந்து த்ரெட்டு வந்து வேஸ்ட் ஆகாது, கழண்டு போகாது. இல்லை அப்படின்னா எல்லா த்ரெட்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி அது வந்து தனியாக பிரிக்கிறதும் கஷ்டம். அது ரொம்பவே வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஒரு சின்ன பீஸ் செல்லோ டேபிள் இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நீட்டாக அப்படியே இருக்கும். நான் எல்லா த்ரெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா செல்லோ டேப் வந்து போட்டிருக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டெல்லாம் எதுவுமே மிக்ஸ் ஆகாமல் நம்மளுக்கு நீட்டாக அப்படியே இருக்கும். இப்போ இதில் இருக்கிற த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இல்லை ட்ரேக்குள்ளே அப்படியே கிடக்குதுன்னு, அதனால் அங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து இதில் உள்ளே வைக்கும்போது வந்து ஃபில் ஆயிரும். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபஸ்ட்டு வாங்கி வந்து ஸ்டாக் பண்ணாதீங்க. த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான அந்த க்ரீனு, லீஃப் க்ரீனு, டார்க் க்ரீனு, ரெட்டு, பிங்க்கு, லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு, ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ, இது மாதிரி மெயின், அப்புறம் பிளாக்கு, ஒயிட்டு, சாண்டலு, இது மாதிரி மெயினான கலர் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸும் வரும் இல்லையா, நீங்கள் அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வாங்க முடியும். ஏன்னா க்ரீன்லேயே 1008 ஷேடு மாதிரி ஏகப்பட்டது இருக்குதுங்க. அதனால் நீங்கள் வந்து த்ரெட்டும் சில்க் த்ரெட்டும் வந்து அதிகமாக வாங்கி ஸ்டாக் பண்ண வேண்டாம். இது நல்லா டைட்டாக சுற்றிட்டு செல்லோ டேப் வந்து இப்படி எடுத்து இப்படி போட்டுடலாம். நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா செல்லோ டேப் எடுத்து சைடில் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் செல்லோ டேப் எடுத்து த்ரெட்டுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ண மொத்த மெட்டீரியல்ஸ் அப்படியே இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக நம்ம வச்சுக்கணும். நம்ம இப்போ ஜரி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா சில்வரு, காப்பரு, அதுக்கப்புறம் கோல்டு, இது 3 தான் வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து ப்ளவுஸ் அதிகமாக வரும். அது பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்கிறேன். இப்போ இந்த த்ரெட் பாக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 கலரில் ஒன்று மட்டும் இந்த த்ரெட் பாக்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். நம்ம அந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டு ஒர்க்கு இது சில்க் த்ரெட் எடுப்போம் இல்லையா, அப்போ வந்து இது கூட அதுக்கு மேட்சாக இருக்கிற ஜரி த்ரெட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போவே நீங்களும் இது மாதிரி இந்த செல்லோ டேப் போட்டு வச்சு பாருங்கள். அது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். இப்போ அந்த நீடில் வரைக்கும் மற்ற த்ரெட்டோடெல்லாம் கொஞ்சம் கலங்கிருச்சு. நான் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி முடிச்சோடனே இந்த வேலையை பண்ணியிருந்தேன்னா அது வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து த்ரெட்டு வந்து வேஸ்ட் ஆகிருக்காது. இப்படி தான் நிறைய த்ரெட்டு வந்து வேஸ்ட் ஆயிரும். நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி முடிச்சோடனே கையோடு அந்த வேலையை பண்ணிட்டோம்னா நிஜமாவே நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் லைஃப் கொடுக்கலாம். இப்போ இவ்வளோ த்ரெட்டு ஃபுல்லுமே வேஸ்ட்டு தான். இப்படி செல்லோ டேப் நான் மேலே சைடில் ஒட்டி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் எடுத்து ஒர்க் பண்ணி முடிச்சோடனே இப்படி த்ரெட் மேலே வந்து போட்டுக்கலாம். இதனால் த்ரெட்டெல்லாம் ஒன்றும் ஆயிடாது. அந்த த்ரெட் எடுத்து நீங்கள் அப்படியே முடிச்சும் கூட போடலாம். ஆனால் முடிச்சு போட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் கழண்டுறது. நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போதைக்கு செல்லோ டேப் போடுறேன். அது கொஞ்சம் அது அதிகமாக களையிறதில்ல. அது கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. இது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா நான் மெட்டீரியல் வாங்குவேன் இல்லையா, அந்த ஷாப்லேயே வந்து த்ரெட்டு பாக்ஸ் ஒன்று கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள், கொடுப்பாங்க. அப்படி எனக்கு கிடச்சிது, அதனால் நான் அதில் போட்டு வச்சுருக்கிறேன்.
அதுக்கப்புறம் இந்த குட்டி ட்ரா இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் மேலே நீடில்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நான் வந்து அடுக்கி முடிச்சுட்டேன். நான் ஒவ்வொன்றும் அடுக்கிறது காட்டினா சில்க் த்ரெட்டு பிரிக்கிறதுக்கே எனக்கு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இதெல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணி அடுக்கி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அதனால் ஃபுல்லாக நான் அடுக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி அடுக்கியிருக்கிறேன் அப்படின்னு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 2 பாக்ஸில் வந்து சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தேன், அதை அப்படியே தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 3rd பாக்ஸில் வந்து நம்ம அந்த பாக்ஸு ஃப்ரேம் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம சைடு கிளிப் மாட்டோம்ல, அந்த கிளிப்பும் அதில் வச்சுருக்கிறேன். இந்த டால்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ட்ரெஸ்ஸோட அழகாக தான் இருந்தது. நான் பிரித்து வைக்கிறதுக்குள்ளே எங்கள் பாப்பா வந்து எல்லாத்தையும் கலைச்சி போட்டு போயிட்டாங்க. அவங்கள வச்சுட்டு வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இந்த சிஸ்ஸர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஜிக்ஸாக்கு சிஸ்ஸர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஓவர்லாக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு யூஸ் ஆகுது. உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 500 சம்திங் எங்கள் ஏரியாவில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸாக என்னென்ன வச்சுருக்கிறேன் அப்படின்னு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரவுண்ட் பாக்ஸில் வந்து மொத்தமாக எல்லா ஜர்தோசியும் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த த்ரெட் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து ஜர்தோசிக்கு மேலே வச்சுருக்கிறேன். ஏன்னா ஜர்தோசி வந்து அப்போதைக்கு என்ன கலர் வேணுமோ அதை தான் நம்ம வந்து அந்த பாக்ஸ்லேருந்து எடுப்போம். எப்படின்னா த்ரெட் எடுக்கும்போது கூட எடுத்துக்கலாம். அப்படின்னு ஜர்தோசி வந்து மொத்தமாக ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அது கூட வந்து த்ரெட்டு வச்சுருக்கிறேன். நான் எப்பவுமே சில்க் த்ரெட்டை ஒட்டி வந்து நீடில்ஸ் வந்து வச்சுக்குவேன். அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற நீடிலும், அதுக்கப்புறம் பென்னு, பென்சிலு, மார்க்கிங் பென்சில், நார்மல் நீடில் ஒரு 4-5 சைஸு, ஃப்ரெஞ்ச் நாட்டெல்லாம் போடுறதுக்கு வேணும் இல்லையா, அதனால் நார்மல் நீடில் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு க்ளூ, அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறதுக்கு எல்லாம் பென்சிலில் வச்சுருக்கிறேன். இந்த பேப்பர் மாதிரி கிளிப்பு இல்லையே, இது பிராண்டு நான் மறந்துட்டேன். ஆனால் இது வந்து நல்லா தான் இருக்குது. நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கிறேன். இது அதேமாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. அது நல்லா தான் இருக்குது. இந்த நீடில் வச்சுருக்கிற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏதோ பிஸ்கட் வந்ததாக தான் இருக்கும். அது வந்து இப்போ நீடில் செப்பரேட்டாக பண்ணுறதுக்கு உள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து நீடிலும் த்ரெட்டும் ஜர்தோசி ஒரு பாக்ஸ்க்குள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸை போட்டு வச்ச ஸ்டோன்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சக்கரி, காயின்ஸு, மிரரு அதெல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பேர்ல் எல்லாம் இது வந்து நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன். அதை யூஸ் பண்ணி டிசைன் வந்தால் தான் நம்ம எடுப்போம், இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதனால் கீழே வச்சுட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸும் அதுக்கப்புறம் கலர் ஸ்டோன்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ரவுண்ட் ஷேப்பு. அதுக்கு மேலே திலகம் ஷேப்பில் இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸும் அதுக்கப்புறம் குட்டி சைஸும் ஸ்டோனும் வச்சுருக்கிறேன். ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கன்னா தான் எடுப்போம், இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். இது ரவுண்ட் ஸ்டோன்ஸ்லேயே இது வந்து ரொம்ப குட்டி ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஜட்கான் ஸ்டோனு இது மாதிரி வந்து இதில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த குட்டி ஸ்டோன் பார்த்திங்கன்னா நான் கவரோடு அப்படியே வந்து சுருட்டி அப்படியே வச்சு அமுத்திடுவேன். ஏன்னா நம்ம எடுத்து கொட்டி வைக்கிறோம், இருந்தாலும் வந்து கலந்துராது. ஆனால் பார்த்திங்கன்னா எடுக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் கவரோடு அப்படியே தான் வச்சுக்குவேன். இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்லாம். பெரிய ஸ்டோன் மட்டும் நான் கவர் எடுத்துகிட்டு போட்டுட்டேன். இப்போ இது மாதிரி இந்த பெரிய பாக்ஸ் வந்து இருக்குது இல்லையா, அதில் வந்து அந்த உள்ளே இருக்க அந்த டிசைன் வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி இருக்கிற பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் 2 வச்சுருக்கிறேன். ஒன்று இந்த மெட்டீரியல் வச்சுருக்கனால, இன்னொன்று வந்து அந்த பிளேட் டெக்கரேஷனோட குட்டி ஃப்ளார்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் மேக்ஸிமம் கவரோடு தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா கலர் சுகர் பீட்ஸு, கட் பீட்ஸு கொஞ்சம் கலர்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேங்கிங் பீட்ஸு, கிறிஸ்டல் பீட்ஸு, சீக்வன்ஸு, டியூப் பீட்ஸு அது மாதிரி எல்லாமே வந்து இதில் தான் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் தனித்தனியாக பாக்ஸ் போட்டு வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக பிளேஸ் பிடிச்சிரும்.
அதனால் இந்த பாக்ஸ்குள்ளேயே நான் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு அமுக்கி வச்சுட்டேன். இது எல்லாமே ஹேங்கிங் பீட்ஸ் தான். ஒயிட் கலரு, ப்ளூ கலரு. நான் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் நான் ஸ்டாக் வைக்கவே மாட்டேன். ஏன்னா அப்போதைக்கு டிசைன்ஸும் நிறையா மாறும். அப்போதைக்கு எது ட்ரெண்டில் இருக்குதோ, எந்த ப்ளவுஸு கேட்குறாங்களோ நான் அப்போதைக்கு தான் நான் வந்து வாங்கிக்குவேன். சீக்வன்ஸும் அப்படித்தான் நான் கொஞ்சமாக தான் வச்சுருப்பேன். இந்த கலர் பீடு அது எல்லாமே நீங்கள் அதிகமாக வாங்கி ஸ்டாக் பண்ணவே வேண்டாம். நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம அதெல்லாம் வாங்கி ஸ்டாக் வைக்கவே வேண்டாம். ஏன்னா யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அப்படியே எல்லாமே வந்து ஃபேட் ஆயிரும். அவ்வளோதான், ஒரு பாக்ஸ் இது முடிஞ்சது. இப்போ அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் சாரி காப்பரும் சில்வரும் வந்து வச்சுருப்பேன். சில்வர் கலர் ரவுண்ட் பீடு, சில்வர் கலர் சுகர் பீடு, அதுக்கப்புறம் சில்வர் கலர் கட் பீடு, இது மாதிரி மட்டும் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் காப்பர்லேயும் இதே மாதிரி தான் கட் பீடு, சுகர் பீடு, ரவுண்ட் பீடு. ரவுண்ட் பீடில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3mm போதும். அதுதான் நம்ம அதிகமாக எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதை மட்டும் இப்போ நான் தனித்தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். காப்பர் கலரும் சில்வர் கலரும் வேணும்னா நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டியூப் பீடும் கொஞ்சம் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் நம்ம சில டிசைன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா சில்வரும் காப்பர் ஐட்டம் மட்டும் இதில் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர் மட்டும்தான். கோல்டு கலர்லேயே சுகர் பீடு, ரவுண்ட் பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பீடு, டியூப் பீடு, வீட் பீடு, அதுக்கப்புறம் ஹாஃப் பீடு. கோல்டு கலரில் மட்டும் இவ்வளோ பீடு நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஹாஃப் பீடுங்க நான் அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. நாமெல்லாம் முடிஞ்சதுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ண பார்க்கணும். இது ஃபுல்லும் கோல்டன் கலரில் இருக்கிற அந்த ரவுண்ட் பீடு, வீட் பீடு, ரைஸ் பீடு எல்லாமே கோல்டு கலரில் நான் வாங்கி வச்சுட்டேன். அந்தந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இது மாதிரி எக்ஸ்ட்ரா பீட்லாம் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நீங்களும் ஸ்டாக் வைக்க வேண்டாம். நீங்கள் அது வாங்கினதுக்கப்புறம் வேணால் அது கொஞ்சமாக இருந்து மீதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டேசிங் பேப்பரு, கார்பன் பேப்பரு இதெல்லாம் போட்டு ஒரு கவர் அதை வச்சுருக்கிறேன். ஸ்டோன் செயின் வந்து ரோல் பெருசு, அதனால் அதை வச்சுருக்கிறேன். இந்த எல்லோ கலர் இருக்குது இல்லையா, அந்த மஞ்சள் பேர் அதுலேருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பீட்ஸ் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கவருக்குள்ளேயே அந்த கவர் எல்லாத்தையும் அதில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். அது வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும். நான் எப்போயாச்சும் பீட்ஸு கொஞ்சம் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் அதுலேருந்து அந்த கவர்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் இந்த கவர்ஸ் நான் எப்போவும் வச்சுக்குவேன். இப்போ பைப்பிங் நட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வச்சாலும் வந்து களைஞ்சு போயிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இது மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். உள்ளே போட்டுட்டு மூடியில் ஒரு சின்ன ஹோல் போட்டிங்கன்னா பைப்பிங் நட் வந்து அதில் வெளியே வர மாதிரி மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ அது உள்ளேயே ரொட்டேட் ஆகிட்டு தான் கிடக்கும். அதிகமாக களையாது, வேறு பொருளோட வந்து அது மிக்ஸ் ஆகாது. அப்படியே நீட்டாக இருக்கும். அதோட மூடி இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல, காணோம். அவ்வளோதான், மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சாச்சு. ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு, ஜர்தோசி வச்சுருக்கிறேன். இன்னொன்றில் வந்து கோல்டு திங்ஸ் ஐட்டம் மட்டும், இன்னொன்று வந்து காப்பர் சில்வரு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டோன் செயின், பைப்பிங் ரெண்டு, கார்பன் ஷீட்டு, இவ்வளோ தான் வச்சுருக்கிறேன். மீதி ரெண்டில் பார்த்திங்கன்னா டெய்லரிங் மெட்டீரியலில் ஒன்றும், இன்னொன்றில் வந்து பிளேட் டெக்கரேஷன் ஐட்டம் வச்சுருக்கிறேன். இந்த கீழே இருக்க சின்ன பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் வந்து இதில் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி உங்களோட திங்ஸ் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இந்த ட்ராயல் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருப்பேன். கரெக்டாக இப்போ ரேட் தெரில, 1100-200 உள்ளே தான் இருந்தது. அப்பப்போ நிறைய ஆஃபரும் போடுறாங்க. உங்களுக்கு வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.